வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது கலை அமுதம் சந்திரசேகர் யூடியூப் சேனல். இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போட்டித் தேர்வுகள் படிக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இது பயன்படும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா ஐம்பெருங்காப்பியங்கள்லாம் என்ன, ஐஞ்சிறுங்காப்பியங்கள்லாம் என்ன, ஐம்பெருங்காப்பியங்கள் எது நம்ம சொல்கிறோம், ஐஞ்சிறுங்காப்பியங்கள் நம்ம எது சொல்கிறோம் அப்படின்றத பார்ப்போம். இது பிஜிடிஆர்பியில் ஒரு முக்கியமான கண்டென்ட்டாக இருக்குது. சரிங்களா? இப்போ ஐம்பெருங்காப்பியங்கள்லாம் என்ன அப்படின்றத பார்ப்போம். இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா அறம், பொருள், இன்பம், வீடு இவைகள் அனைத்தும் காணப்பட்டால் அது ஐம்பெருங்காப்பியங்கள் ஆகும். ஐஞ்சிறுங்காப்பியங்கள், ஆனால் பெருசுன்னு ஒன்று இருந்தால் சின்னது ஒன்று இருக்கும் இல்லைங்களா? அதனால் ஐஞ்சிறுங்காப்பியங்கள்லாம் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். அறம், பொருள், இன்பம், வீடு இவற்றில் ஏதேனும் ஒன்று குறைந்தோ அல்லது இதில் சில குறைந்தோ காணப்பட்டால் அது ஐஞ்சிறுங்காப்பியங்கள் என அழைக்கப்படும். இப்போ அதனோட சுருக்கம் பார்த்துட்டோம். இப்போ ஐம்பெருங்காப்பியங்கள் எது, ஐஞ்சிறுங்காப்பியங்கள் எதுன்ற பார்த்துருவோம். ஐம்பெருங்காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி. ஐஞ்சிறுங்காப்பியங்கள் சூளாமணி, நீலகேசி, யசோதர காவியம், நாககுமார காவியம், உதயனகுமார காவியம். இவை எல்லாமே ஐஞ்சிறுங்காப்பியங்கள். இதை பற்றின விளக்கங்கள் பின்னாடி நம்ம வீடியோவில் பார்ப்போம். நிறைய போட்டித் தேர்வுகளுக்கான வினாக்கள் விடைகளோடு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். நன்றி, வணக்கம்.